திருக்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கூட வாசிக்கிறேன். ஏசாயா 41:13. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவன் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி இந்த வசனங்கள் மூலமாகவும் நாம் புரிந்து கொள்ள முடியும். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு உன் வலது கையை பிடித்து, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வலது கையை பிடித்து அப்படின்னு சொல்லும்போது, நீ எங்க போனாலும் நான் உன்னை விடமாட்டேன், எந்த ஒரு ஆபத்தும் உன்னை மேற்கொள்ளவும் விடமாட்டேன். வலது கையை ஆண்டவர் பிடிச்சிட்டாருன்னா, எப்படி ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளை அழைத்து போகும் பொழுது வலது கையை பிடிச்சி அப்படியே கூட இழுத்துக்கிட்டே போவாங்க. ரோட்டுக்கு போகும்போது இந்த சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ரோட்டுக்குள்ளே நடுவில் போகிற மாதிரி இழுத்துட்டு போவாங்க. ஆனால் இந்த கையில் இருக்கிற பிடி இருக்கு பாருங்கள், அந்த பெற்றோருடைய பிடி அந்த பிள்ளைகளை அப்படியே இழுத்துட்டு போகும்போது அங்கே போக விடாதபடிக்கு பக்கத்திலே இழுத்து பிடிச்சிக்கிட்டே வரும். அந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் வலது கையை பிடிச்சிருக்கிறேன். பிடித்து அப்படின்னா நான் பிடிச்சிருக்கிறேன், நீ என்ன பிடிச்சுக்கிட்டல, நான் தான் உன் கையை பிடிச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, யோவான் 15:16 சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரம் நம்முடைய வலது கையை பிடித்திருக்கிறது. முதல் காரியம், ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நம்மளை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னாரு. அவர் நம்மளை விட்டு விலகவும் மாட்டாரு, நம்மளை விலகி போகவும் விட மாட்டாரு. ஏன்னா வலது கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாரு. ஆகவே நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். அப்படின்னா உன் கையை விட்டாதானே நீ என்னை விட்டுட்டு ஓடுறதுக்கு, உன்னை நான் கைவிட மாட்டேன், உன் கையை இருக்க பிடிச்சிக்கிட்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவரும் விலக மாட்டார், நம்மளும் விலக விடாமல் இறுக்கி பிடித்து கொள்ளுகிற, தன்னோடு கூட வைத்து கொள்ள விரும்புகிற ஒரு நல்ல ஒரு தகப்பன் நம்முடைய தேவன். அடுத்தபடியா அதுல சொல்றாரு பாருங்க, அடுத்து சொல்றாரு, பயப்படாதே. ஒருவேளை இந்த உலகம் பயத்தை உருவாக்குகிற ஒரு உலகம். இந்த உலகத்துல சூழ்நிலைகளை பார்த்தா, வெளியில என்ன நடக்கிறதுன்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான், பயம் நிறைந்த உலகம். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அந்த ஏதேன் தோட்டத்தில் வைக்கும் பொழுதும் ஒரு பயமற்ற வாழ்க்கை இருந்தது. ஆனால் பாருங்கள், எப்பொழுது பாவமானது உள்ளே வந்ததோ அன்றைக்கே அவர்கள் அந்த தோட்டத்தை விட்டு துரத்தி அழிக்கப்படுகிறார்கள். பயந்தார்கள். கர்த்தருக்கு பயம் உண்டாகட்டும். பயம் என்பது அதற்கு பின்பு தான் வருகிறது, அது வர பயம்ன்ற ஒன்னே கிடையாது. அங்க கேட்கிறார் ஆண்டவர், கேட்கிறாரு, ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்ட பொழுது அவர், நான் தோட்டத்து நடுவில் அவருடைய சத்தத்தை கேட்ட உடனே நான் நிர்வாணியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பயந்து போய் ஒழித்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். எப்பொழுது பாவம் உள்ளே வந்ததோ அப்பொழுதே பயமும் உள்ளே வந்து விட்டது. இப்போ இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கன் கையிலே ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. பொல்லாங்கன் சொல்லுகிறான், இது என்னுடைய கையில எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். என் கையில் இருக்க இந்த உலகம்னு சொன்னான். இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று. இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன், அவன் கையில் இருக்க இந்த உலகத்துல என்ன நடக்குமோ, அடுத்து என்ன செய்ய போகிறான், என்ன நடக்க போகுது ஒன்றும் புரியவில்லை. ஒரே பயம் நிறைந்த வாழ்க்கை. ஆனாலும் ஆண்டவர் கரம் பிடிச்சிட்டு சொல்றாரு, உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், உன்னை விலகி போக விட மாட்டேன், அதனால நீ பயப்படாத, ஏன்னா நான் உன் கூடவே இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உன் கூட இருக்கிற தேவன், உன் கூட இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் அண்ட சராசரத்தையும் படைத்தவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர், சகலத்திற்கும் ஜீவன் தந்தவர் அவரே.
அவர் உன்னோடு கூட இருக்கிறபடினால சொல்றாரு, பயப்படாதே. நீ முதல்ல பிசாசு பார்த்தீங்கன்னு சொன்னா வந்தா பயமுறுத்துகிறவனா இருப்பான். ஆனா கர்த்தர் வந்தா அந்த இடத்துல ஒரு பயம் உண்டாயிருக்கும். ஆனா அவருக்கு பயப்படுகிற பயம் உண்டாயிருக்கும். ஆனால் அவர் முதல்ல வந்த உடனே நம்மளை பார்த்து சொல்வார், பயப்படாதப்பா அப்படின்னு சொல்லி நம்மை தைரியப்படுத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். இந்த உலகத்திலே ஒருவேளை நீங்கள் எதை குறித்து இன்றைக்கு பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கையை நான் பிடிச்சிக்கிட்டு உன் பக்கத்துல தானப்பா இருக்கிறேன், நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்லை, எந்த பிரச்சனையையும் அவர் சீர் செய்ய வல்லவராய், அது எவ்வளவு பெரிய பர்வதமா இருந்தாலும் சரி, அதை சமபூமியாக்கி போட வல்லவர் அவர். அவர் உன் கூட இருக்கிறார். மூன்றாவது அதுல அவர் சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றார். மூன்றாவது அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உனக்கு துணையா நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறேன். ஏன்னு சொன்னா, இந்த உலகத்தை நான் படைச்சு உன் கையில கொடுத்தேன், ஆனால் சத்துருவின் கையில் கொடுக்கப்பட்டாயிற்று. ஆனாலும் இப்பொழுதும் கூட இந்த உலகத்துல எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தும்படி, பாவத்தை ஜெயிக்கும்படி, உலகத்தை ஜெயிக்கும்படி, சத்துருவை கீழ்ப்படுத்தும்படி நான் உனக்கு துணை நிற்கிறேன், இந்த உலகத்துல நீ வெற்றி கொள்வாய் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல். நான் இந்த உலகத்தை ஜெயிச்சேன், அதனால நீ ஜெயிப்ப என்று சொன்ன. கர்த்தருக்கு பயமும் உண்டாகட்டும். ஆகவே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிற, நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாத, நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன. கையை பிடிச்சிருக்கிறேன், உன் கையை விடமாட்டேன்னு சொன்னவர், நான் பயப்படாதே என்று தைரியப்படுத்தின சொல்றாரு, உனக்கு துணை நான் தான், உனக்கு சப்போர்ட் நான் தான், உன்னை தாங்கும்படி நான் உன் கூட இருக்கிறேன், நீ விழுந்து போகாதபடி உன்னை தூக்கி சுமக்கும்படி நான் இருக்கிறேன், நீ சோர்ந்து போகாதபடி உன்னை பலப்படுத்த நான் இருக்கிறேன், நான் உனக்கு துணையா இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கும் கூட ஒருவேளை சோர்ந்து போன சூழ்நிலையில என்னை செய்வதென்று புரியவில்லையே, என்னுடைய குடும்பத்திற்கு விரோதமாக தொடர்ந்து வியாதிக்கு மேல வியாதி, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, போராட்டத்திற்கு மேல போராட்டம், சமாதானமற்ற சூழ்நிலை, நெருக்கம், அது ஏன் இந்த காலை வருகிறது என்று எனக்கு எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த அதிகாலையில் ஆண்டவர்களோடு கூட பேசுகிறார். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதே என்று சொல்லுகிறார். அவர் உன் வலகரம் பிடிச்சிருக்கேன் சொல்ற, நான் உன் தேவன்னு சொல்றேன், நான் தான் உன் தேவன்னு சொல்லிட்டு உன் வலது கையை நான் பிடிச்சிருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னையும் நான் விட மாட்டேன், நான் உன் கூடவே இருப்பேன், பயப்படாதே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு உங்களை தைரியப்படுத்துகிறேன்.